ஹாய் கைஸ், அப்சல்யூட் ரொமான்ஸோட 13th எபிசோட் பார்க்கலாமா? இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி கைஸ். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து எப்படியாவது ஹீரோ கிட்ட அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பின்னாடியே துரத்திட்டு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது தான் இந்த நல்லா படிப்பா இல்லையா, கிளாஸ் ஃபஸ்ட் ரெப்பு, அவன் வந்து பார்க்குறான், இவன் எதுக்கு தனியாக இவர்கிட்ட போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் போயிட்டு அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டு, நான் இப்போ என்ன சொல்ல வரேனான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு மேக்ஸில் நிறைய டவுட் இருக்குது, அதுவுமே வந்துட்டு எனக்கு நிறைய பேக்லாக்ஸ்லாம் இருக்குது, ஹோம்ஒர்க்லாம் நான் பண்ணுறதே இல்லை, அதனால எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வளரிடுறா. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவர்கிட்ட இதை மட்டும் சொல்லவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளேயே யோசிக்கிறா. அப்புறமா தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஓ உனக்கு வந்துட்டு இப்போ மேக்ஸ் படிக்கணும்னு ஆசையெல்லாம் வந்திருக்கா, ஆமாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எனது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு, மேக்ஸில் வந்துட்டு நல்ல கிரேட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து புரியவே இல்லை, இல்லை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், தயவு செஞ்சு ஆள விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. இந்த அம்மாவும் பின்னாடியே போயிட்டு, அட நில்லுங்க என்னன்னு தான் சொல்லிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவர் திரும்பி பார்த்து முறைக்கவும், சரி ஓகே நான் அப்படியே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் ஸ்பாயிலாக போச்சு அப்படிங்கிறத தன்னோட ஃப்ரெண்டுக்கு போயா இருக்கா இல்லையா, அவகிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலையா, சரி ஓகே விடு, அப்போ நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துறேன், நீ தான் நல்ல ரைட்டர் ஆச்சே, அப்போ நீ நினச்ச மாதிரி உன்னோட வேர்ட்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு லெட்டர் எழுது அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக இவங்களுக்கு அவங்களோட நாவலோட ஞாபகம் வந்துச்சு. சரி நெக்ஸ்ட் எபிசோட் அது எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது அதில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், இந்த ஜியோன் சார் வந்து தேங்கி வந்து அப்படியே பேச்சு கொடுத்து பேசுகிற மாதிரியும், அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ லைக் யூன்னு சொல்கிறாரு, அதுக்கு இவர் வியர்டாக ஃபீல் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா இல்லை உங்ககிட்ட நான் இதை இப்போ சொல்லலைன்னா அதுக்கப்புறமா எப்போவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி எப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணால் அவர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு அப்படிங்கிறத ஒரு கதையும் எழுதி அதை பார்க்குறாங்க. ஃபைனலாக ஒன்று மட்டும் செட் ஆகிருக்கும். அதில் வந்துட்டு தலைவன் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜியோன் சாரியை கட்டி பிடிச்சிருப்பாப்ல. அங்கே கட் பண்ணால் அப்படியே காலையில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டுமே பேசிட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நேற்று சொன்னே என்னாச்சு, ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் பண்ணலாம் அப்புறமா பண்ணலாம், நேற்று தானே சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்திருப்பாப்ல. ஹீரோ வந்தோடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூடிய போய் முன்னாடி போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட, இவங்களும் அப்படியே தயங்கி வந்துட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேற்று நான் புது எபிசோடு ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் நான் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்ட்டு, திரும்ப ஏன் என்கிட்ட வந்து இதை கேட்குற அப்படின்னு கேட்கவும் இந்த அம்மாவுக்கு மூஞ்சு பொக்குன்னு போயிருச்சு. அட போடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்னுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு, அவர் எதுவும் சொன்னாரா சொல்லுடி அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லடி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்படியே கிளாஸில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா, அப்படியே பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் மூஞ்சி ஏமாறுது. வழக்கம் போல் இன்றைக்கும் அந்த அம்மா பண்ணல போல். எல்லாருமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு யார் பண்ணிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இந்த அம்மா மட்டும் கையை தூக்குறாங்க. எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஏன் நீ பண்ணிட்டு வரல அப்படின்னு கேட்டால், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லு. என்னது மறந்துட்டியா, நீ வீட்டில் போய் படிக்கிறதோ கிடையாது, ஹோம்ஒர்க்காச்சும் பண்ணிட்டு வருவேன்னு பார்த்தா அதையும் மறந்துட்டேங்கிற, இதெல்லாம் விட அப்படி என்னதான் உனக்கு வேலை இருக்குது, இதை தான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேட்குறாரு. சரி ஓகே நாளைக்கு பண்ணிட்டு வந்துரு, எக்ஸ்ட்ரா வந்துட்டு அசஸ்மெண்ட் எழுதிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிடறாரு. அங்கே முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு லஞ்ச் பீரியட் தான். அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க பாட்டுக்க சாப்பிட்டுட்டே இருக்க, அதில் ஒரு பொண்ணு என்ன கேட்குறான்னா, ஏன் தான் எப்போ பார்த்தாலும் இந்த மேக்ஸ் சார் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டே இருக்காரு, எனக்கு புரியவே இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்காரு பிரின்ஸ் மாதிரி, ஆனால் அவரோட கேரக்டர் சுத்தமாக செட் ஆகலை, மனுஷனா அவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவங்க சொல்கிற ஒரு நெகட்டிவ்க்குமே இந்த அம்மா வந்து பாசிட்டிவாக வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அவர் அப்படிலாம் கிடையாது, ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறாரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஷாக் ஆகுது. என்ன இவ இன்னைக்கு புதுசாக பிஹேவ் பண்ணுறா, ஆமாம் நீ எப்போவுமே வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து அவரை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தானே பேசுவேன், இன்னைக்கு என்னன்னா அவரோட பக்கத்தில் நின்று நீ பேசிகிட்டு இருக்க, ஒன்றுமே புரியலையே, கதை எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக கேட்குறாங்க. உடனே ஹீரோயினும், இல்லையே
இல்லையே அப்படிலாம் இல்லையே, நான் நார்மலாக என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன், மற்றபடி அவருக்குலாம் நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஒருவேளை உனக்கு அவர் மேலே க்ரஷ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு கேட்டால் கூட இருக்கிறவளே இன்னொருத்தி வந்து என்னடி பேசிகிட்டு இருக்க, அவளுக்குலாம் சுத்தமாக ஆகாது, சும்மா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு லைனில் ஃபுட்டுக்காக நின்றுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு சில கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஹீரோயின் எழுதுகிற நாவல்ஸை பற்றி. இந்த நாவலில் பார்த்தா நம்ம ஸ்கூலில் இருக்கிற அந்த 4 டீச்சர்ஸ் பற்றி எழுதுகிற மாதிரியே இருக்கு பாரு, அவங்கள மாதிரியே இருக்கு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. முன்னாடி பார்த்தா இந்த ஹீரோயினோட கிளாஸ் ரெப் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு நிற்கிறா. அவளும் இதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இருக்கு ஃபோனை எடுத்து இவங்க சொல்கிற அந்த நாவலை போய் செக் பண்ணி பார்க்குறா. அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அதை ஃபுல்லாகவே படிக்கிறா. அப்போ தான் அதுலேருந்து அவளுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. என்னன்னா இந்த மேக்ஸ் சார் வந்து கிளாஸ் நடத்தும் போது ஒரு பர்டிகுலர் லைன்லாம் சொல்லியிருப்பாரு, அது அப்படியே எக்ஸாக்டாக இதில் இருக்கு. இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா இந்த மேக்ஸ் சார் சொன்னது எப்போ அப்படின்னா அது ஸ்பெஷல் கிளாஸில் இவங்களை தவிர யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து கிளாஸ்க்குள்ளே வரா. அப்போ தான் ஹீரோயினை கவனிக்கிறா, இவ ஒருத்தி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஹீரோயின் மேலே வந்து டவுட் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் வருது. என்னென்னா அவளோட ஃப்ரெண்டு போயோ கூட பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க, நீ எப்போ தான் எழுதி முடிப்ப, எப்போ தான் அது ஹிட் ஆகும், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வச்சு 90% வந்துட்டு இவ தான் அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படியே பிரேக்கில் கிளாஸ் விட்டு வெளியே வந்தால் அங்கே ஹீரோ நின்று யார்கிட்டயோ சிரிச்சு பேசிகிட்டே இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக இவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாரு, அவகிட்ட பேசும்போது மட்டும் எப்படி சிரிக்கிறாரு பாரு ச்சே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் போல எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ தோணுது. அப்படியே நடந்து வந்தவங்க அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியலடி இது எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லிட்டு, நான் பேசாமல் இதையெல்லாம் விட்டுறான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அவருக்கு வந்து என் மேலே எப்போவுமே ஆசை வராது. சொல்லப்போனால் அவர் இப்போது சந்தோஷமாக இருக்கார், அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த பொண்ணாக தான் இருக்குது. எங்கிட்டேன்னு வரும்போது அவர் ஒரு நாள் கூட சிரித்து நான் பார்த்ததே கிடையாது, இதெல்லாம் என்னால் பேர் பண்ணிக்க முடியல, இப்படி வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இதெல்லாம் ஒரு பாட்டு தாண்டி, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எல்லாமே ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொன்னாலும் இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தெரில, ஏன்னா அவர் சந்தோஷமாக இருக்கார், சரி இருந்துட்டு போட்டோம், என்னால் அதை கொடுக்க முடியல, ஒரு மாதிரி அழுது அதை பற்றி பேசி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் அப்படியே கன்சோல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கட் பண்ணால் அப்படியே ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கூட இந்த டாஜு சும்மா இல்லாமல் என்னடா ஆளை பார்த்தியா, மீட் பண்ணியா, ஜாலியாக இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் என்ன உளறிட்டு இருக்க, பேசாமல் இரு சாப்பிட விடு அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா சொல்லாதடா, மறுபடியும் நீங்கள் பேச்சப் ஆகிட்டீங்க தானே, சரி எப்போ பார்த்தவளை அப்படின்னு கேட்டால் அவளை எப்போவோ சோலுக்கு போயிட்டா, சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் இங்கே நீ பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு. ஏய் சும்மா சொல்லுடா, உனக்கு என்னடா அழகாக இருக்கேன், அம்சமாக இருக்கேன், உன்னை போய் யாராவது வேண்டான்னு சொல்லுவாளுங்களா, எத்தனை பேர் உன் பின்னாடி தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மாக் பண்ணிட்டே இருக்காரு. கூட இருந்த ஜியோன் சார் பிடி சாரும் சேர்ந்துட்டு சும்மா இருடா, சாப்பிட்ற இடத்துல ஏன்டா இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, அவனை நிம்மதியாக சாப்பிட விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் சும்மா இல்லாமல் ட்ரிகர் பண்ணதில் 2 பேருமே குழந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க. உடனே அதுக்கு ஜியோன் சார் வந்து என்ன வேணா பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு எங்களை நிம்மதியாக சாப்பிட விடுங்க, எந்திரிச்சு போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அவங்களோட வீட்டில் அவங்க நாவல்ஸ்க்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. பரவாயில்ல, நிறைய பேத்துக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக அதை ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது அதில் லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் மட்டும் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த கதையை எழுதின ரைட்டர் வந்துட்டு இந்த ஸ்கூல் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி, அதுவும் ஹீரோயின் படிக்கிற ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, இது யாருக்குமே தெரியாது, இதை யாரு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க உட்காந்துட்டு அந்த கமெண்ட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரெப் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா வேணும்னே வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அங்கேருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஏய் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு நாவல் இருக்குது, அதில் நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, மேக்ஸ் சார், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்பனீஸ் சார், இவங்க எல்லாத்தையும் பற்றியுமே போட்டிருக்கு, சேம் பர்சனாலிட்டி வேற, ரொம்ப வியர்டாக இருக்குது, யார் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், எனக்கு அது தெரிஞ்சுக்காம தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது, இதுவே நானா இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் மறைச்செல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே பேசுகிறேன். அதை எல்லாமே ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணான்னு அப்படியே திரும்பி ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி நீ அதை எழுதுன அப்படின்னா இந்த மாதிரி தான் மறைச்சு வைப்பியா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ண, அதுக்கு ஹீரோயின் என்ன எழுதுனா என்ன மறைச்சு வைப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இரு ஏன் எதுக்கு இந்த அளவுக்கு சீரியஸ், நான்
நான் சும்மா தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தனாவட்டா திரும்பிடுறாங்க. அப்போது வந்து 100% வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது இதை எழுதுறது ஃபுல்லாக இவ தான் அப்படிங்கிறது. இங்கே ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. ஐயோ இவளுக்கு வேறு எல்லாமே தெரிஞ்சிருச்சியே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் லஞ்சில் தான் காட்டுறாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது கூட அவங்க மண்டைக்குள்ளே இதுவே தான் ஓடிட்டுருக்கு. இவளுக்கு வேற தெரிஞ்சிருச்சு, பேசாமல் அவகிட்ட போய் யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாமா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் என்னை பற்றி என்ன பேசுவாங்க, என்ன பிரச்சனைலாம் வரும், பயமாக இருக்கே கடவுளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் பண்ண அந்த ரெப்போ முன்னாடி உட்காந்து ஜாலியாக சிரிச்சு சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் என்னடியாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க, மேக்ஸ் அசைன்மெண்ட் பற்றி பயந்துட்டு இருக்கியா, அதெல்லாம் விட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோயினுக்கு இதே ஞாபகமாக இருக்குது. இது வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகுறது ஏதாகிறதுன்னு சொல்லிட்டு அதனால தூங்காமையே இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் பார்த்தா ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. அது ஜியோன் சார் கிளாஸ். அவருமே கிளாஸ்க்குள்ளே வந்துடுறாரு. கிளாஸ்க்குள்ளே வந்து கிளாஸ் எடுக்கலான்னு போகிறப்ப டக்குன்னு இந்த ரெப்ப என்ன பண்ணுவானா அவரை கூப்பிடுறான். அவரை கூப்பிட்டதுமே இங்கே ஹீரோயினுக்கு மைண்ட் எங்கே போகுது, இப்போ எல்லாத்து முன்னாடி என்னை பற்றி சொல்லிடுவாளா அப்படிங்கிற பயம் வருது. அப்புறமா அவ கூப்பிட்டு டவுட் கேட்டுட்டு விட்டுறான். இதுவே இவங்களோட மைண்டுக்குள்ளே போய் அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மாறுது. வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த நாவலோட கமெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு ஓவராக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்மளே எல்லாத்துக்கிட்டே சொல்லிடலாமா, நம்ம ஏன் இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கணும், இப்படி யாராவது சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அசிங்கப்பட்டிருக்க, பேசாமல் நம்மளே சொல்லிடலாம், எவ்வளோ நாள் இப்படி பயந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு ஒரு வேளை நம்ம இதை ஃபுல்லாக டிலீட் பண்ணிடணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வருது. கடுப்பாயி லேப்டாப்பை மூடி வச்சுட்டு படுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இந்த ரெப் என்ன பண்ணுறா அப்படின்னா ஜெனியை கூப்பிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கிளாஸில் இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு வெப் நாவல் எழுதிட்டு இருக்கா, அதுவுமே பிஎல் நாவல், அதுவும் யாரை வச்சு அப்படின்னா நம்மளோட மேக்ஸ் சார், அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் சார், டாஜின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்த்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. அதில் மெயின் கேரக்டர் யார் தெரியுமா, நம்மளோட ஹோம் டீச்சர் தான். இதை பண்ணுறது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இப்படிலாம் ஒன்று நடக்குதா, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஓ அப்படியா, நான் கூட உனக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன், சரி ஓகே பரவாயில்ல, இதுக்கப்புறம் தெரிஞ்சா மறக்காமல் எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இங்கே கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு இந்த போயா வந்துட்டு அவங்களோட பூனைக்குட்டி எடுத்த ஃபோட்டோவை காமிச்சா கூட அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறாங்க. அவளுக்கே வந்து தோணுது, இப்போ ஏண்டி ஒரு மாதிரி நடந்துக்கிற, என்னதான் போயிட்டுருக்கு, எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்டால் இல்லடி அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பச்சையாக அவங்களுக்கே தெரியுது இவன் வந்து ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணுறா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ஹீரோவோட ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிறது தான் காட்டுறாங்க. அந்த கிளாஸுமே நடந்து முடிச்சு எல்லாருமே கிளம்பும் போது ஹீரோயின் மட்டும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரெப் இருக்கா இல்லையா, அவ வேணும்னே போய் ஹீரோ கிட்ட பேசுறா. ஹீரோயினை வந்துட்டு இரிட்டேட் பண்ணணும், அதுக்காகவே ஹீரோ கூட போய் பேசுறா. அவர்கிட்ட பேசினது மட்டும் இல்லாம டவுட் கேட்கற மாதிரியே கேட்டுட்டு அவருக்கு வந்து ஒரு ட்ரிங்கையும் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்றா, கோக் மாதிரி. அவரும் அதை வாங்கிட்டு இன்னைக்கு நான் வாங்கிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. ஹீரோயின் பேசலான்னு பார்த்தா இவ வேற இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து இந்த ரெப் கிட்ட பேசிட்டு 2 பேரும் வெளியே வரும்போது ஹீரோயின் ஹீரோக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இந்த ரெப்பு வந்துட்டு உங்ககிட்ட கிளாஸ்ல கேட்க முடியாத டவுட் எல்லாம் இங்கே கேட்பா போல, சரி ஓகே நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோ என்னாச்சு ஏன் நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கேன், அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த இப்போ நான் எழுதிட்டு இருக்க நாவலை வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னால் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இப்போல்லாம் வந்துட்டு ஹோம் ஒர்க்கில் நிறைய மிஸ் பண்ணுறேன், என்னால் சரியாக படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது வந்து வேலிடே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் நடந்து போயிடுறாரு. என்ன நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன் அவர் பாட்டுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே போன இவங்க உங்ககிட்ட தானே சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் எனக்கு தெரியல உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா உன்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து அதாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, இவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு நீ ஸ்டார்ட் பண்ணியிருப்ப இல்லையா, ஸோ அதையே நீ பாதியிலேயே நிறுத்தணும், அதுக்கு பதிலாக பயங்கரமான எஃபர்ட் போடு, மற்றதையும் சேர்த்து பண்ணு, அதுக்காக ஏன் இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு வந்து இந்த ரெப்பு கொடுத்துருப்பா இல்லையா, அந்த கோக்கை எடுத்து அப்படியே வந்துட்டு இந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. இவர் கொடுத்து அவங்களும் வாங்கிக்கிறாங்க. அப்படியே இவங்க நடந்து போகிறத பின்னாடியிலிருந்து ஒளிஞ்சு நின்று அந்த ரெப்பு பார்க்குறா. அவளுக்கு இதை பார்த்தோன்னு சரியான கோவம் வருது. உங்களுக்காக நான் வாங்கி கொடுத்தா அவளுக்காக கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த 13th எபிசோட் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.